ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே என்ன பார்த்திங்கன்னா, கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை தீபம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னு தெரில, அந்த லைட்ஸாக இருக்கட்டும், அந்த வைப்ரேஷனாக இருக்கட்டும், என்னன்னு தெரில, பட் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்த கார்த்திகை தீபம்னா எனக்கு தீபாவளியை விட கார்த்திகை தீபம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது. ஸோ 1 வீக்குக்காக வந்து க்ராசரிஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. க்ராசரிஸ்லாம் எவ்வளோ விலை விற்குதுங்க. ஐயோ, ஒரு 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸும் கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து க்ராசரியை விட ஸ்நாக்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அது ஏன் தெரியல, எனக்கும் எங்கள் ஹப்பிக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்வீட்டு, அவங்க ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த நல்லா காரசாரமாக அந்த மாதிரி வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்து ரியா வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்ருப்பா. ஸோ அதனால் வந்து ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து பொருள் வந்து சும்மா அந்த வீக்குக்காக நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் குட்டியாகவே வாங்கிடுவேன். இப்போ இந்த ஓடோனில் வந்து இந்த சின்ன பேக்கெட் தான் வாங்குவேன். ஜஸ்ட் இது 1 வீக் வராது, 2 வீக்ஸ் கிட்டே வரும் இந்த ஓடோனில். ஜஸ்ட்டு 25 ருபீஸ் தான். அப்புறம் இந்த பட்டை லவங்கம் வந்து நான் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து இந்த லூஸில் கிடைக்கல. அதனால் வந்து பாக்கெட்டில் வந்து குட்டி பேக்கெட்டில் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் செம்ம கிரேவிங்ஸாக இருந்துச்சு இந்த டிஷ் பண்ணணும்னு. என்ன பார்த்திங்கன்னா, ஒயிட் புலாவ் தான் பண்ணேன். அதில் வந்து கேரட் மட்டும் நான் போடலை, ஏன்னா கேரட் வந்து அந்த கடையில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கேரட் வாங்கலையா, அதனால் வந்து கேரட் மட்டும் போடாமல் செம்ம டேஸ்ட்டான ஒரு புலாவ் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் பிரவீன் வந்து இன்றைக்கி ஆஃப், ஓகேங்களா. ஸோ அதனால் நான் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து அப்படியே அவங்கக்கிட்ட அப்படியே தள்ளிட்டேன். ஸோ அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. மீன்வேல் வந்து அவங்க அந்த வேலை பார்க்கும்போது நானுமே வந்து பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி அப்படியே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுடைய சூப்பரான ஒயிட் புலாவ் வந்து ரெடி. இதில் வந்து இன்னொரு மெயின் வந்து இல்லை, கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். பட் பிரவீனுக்கு அது வந்து அந்த கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை மட்டும் வந்து நாங்கள் கோகோனட் மில்க் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டோம். 2 பேரும் உட்காந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ பிரவீன் வந்து இந்த மாதிரி குட்டி டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்களா. ஸோ அது பண்ணும்போது தான் வந்து அந்த வீடே செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்க. அவுட்டோர்லேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீடு. நைட்டு வந்து நாங்கள் லைட்ஸ் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். இப்போ நாங்கள் போட்டிருக்கோம்ல அந்த தோரணை மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம அந்த சீரியல் லைட்ஸாக அது வந்து அப்படியே போட்டு விட்டுறலாம். அப்போ செம்ம க்யூட்டாக இருந்தது அது போடுறது. ஏன்னா வந்து வார்ம் லைட் வரையா செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சிட்ருக்கிற டைமில் வந்து இவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சாமிக்கு அப்படியே போயிட்டு எல்லாம் பூ வச்சுட்டேன். பிரவீன் வந்து எல்லா விளக்கும் அங்கங்கே வாசலில் விளக்கு, அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட விளக்கு எல்லாமே அவங்க செட் பண்ணிட்டாங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா சாமிக்குமே நான் வந்து பூ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரியா வந்து செம்மையாக தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவளை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். அவள் ஏன் தெரியல, நாங்கள் எழுப்பணும் ஆனால் அவள் எழுந்துக்கல, அதனால் அப்படி நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம நியூஸ் பார்த்துட்டே தான் வந்து வருஷம் விளக்கேற்றுவோமே. நியூஸில் வந்து திருவண்ணாமலையில் எப்போ விளக்கேற்றுவாங்களோ அப்போ தானே எல்லாருமே விளக்கேற்றுவோம். ஸோ அதே மாதிரி நியூஸை பார்த்துட்டு தான் வந்து விளக்கேற்றணும். அந்த அவுட்லுக் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருந்தது, பட் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாமே எங்கள் வீட்டை பார்த்துட்டே போனாங்க. ஏன்னா யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் செட்டப்லாம் போட இல்லையா. ஸோ நாங்கள் சின்னதாக டெக்கரேட் பண்ணதால் அவங்க ரொம்பவே ப்ரைட்டாக இருந்தது போல், அதெல்லாம் பார்த்துட்டே போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரவீனும் கொஞ்சம் விளக்கேற்றினாங்க, நானுமே கொஞ்சம் விளக்கேற்றிட்டேன். ஸோ 2 பேர் மட்டும்தான் சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி. சில பேர்லாம் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி இந்த சாமி வேலைலாம் வந்து பொண்ணுங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்லி அவங்க பண்ணலை, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் எங்கள் ஹபி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சொல்கிறவங்க வேலை தான் தப்பு தான் நான் நினைப்பேன். ஏன்னா பொண்ணுங்க தான் பண்ணணும்னு யாருமே எதுவும் வந்து மார்க் எதுவும் பண்ணலை. பசங்களும் பண்ணலாம் வித் ஃபுல் ஹார்ட்டடோட. யார் பண்ணாலுமே அந்த எல்லா வேலையுமே வந்து சூப்பராக தான் முடிய போகுது. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நம்ம பண்ணுறோம். ஸோ பொண்ணுங்க தான் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் யாருமே வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு போகல. ஸோ நம்மளா வந்து வாய் வழியாக எல்லாமே சொல்லிக்கிறத தவிர நம்ம மனசுலேருந்து எல்லாமே பண்ணால் எல்லாமே நல்லதுக்கே. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றிட்டோமா. ஸோ என்னோடய ஹப்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயின் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், ஓகேங்களா. எங்கள் ஹப்பி வந்து ஹிந்து. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து எங்கள் 2 பேருடைய கல்ச்சர் நாங்கள் என்ன பண்ணுவோம்,
2 பேரும் எப்பவுமே ஷேர் பண்ணிப்போம். ஸோ கிறிஸ்மஸ்னால் நான் வந்து அவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுப்பேன், அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த தீபாவளியாக இருக்கட்டும், இப்போ கார்த்திகை தீபமாக இருக்கட்டும், ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அதனால் 2 பேரும் நாங்கள் ஷேர் பண்ணி தான் எல்லாமே பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு உங்கள் கடவுளுக்கு நான் வரல, என் கடவுளுக்கு நீ வந்தியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு கொஷின் மார்க் என்றைக்குமே வந்ததில்லை. ஸோ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணுறதால எங்களுக்கு அந்த மாதிரி கொஷின் மார்க் வந்ததில்லை. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ரிலீஜன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கொஷின்ஸும் வரவே வராது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி விஷயம் பார்த்திங்கன்னா, எங்ககிட்ட பெல் வந்து இல்லை. பெல் எங்கன்னா எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அந்த பெல் வந்து மேபி எங்கள் மாமியார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெல் இல்லாத காரணத்தினால யூடியூப்பில் வந்து அந்த பெல் சவுண்டு வந்து வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணோம். கொஞ்சம் மாதிரி அதாவது டெக்னாலஜியாக வந்து நாங்கள் அன்றைக்கி செம காமெடியாக தான் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குறை, பெல்லு மட்டும்தான் இல்லை எங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது. அந்த நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கும் ரியா வந்து வேக்கப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ரியா எழுந்த உடனே அவளுக்கு சீக்கிரமாக சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டிட்டோம். ஏன் நாங்கள் அந்த டைமில் குளிப்பாட்டணும் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கோவில், சிவன் கோவிலில் வந்து அந்த தீபம் வந்து அங்கேயும் ஏற்றுவாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு தான் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ரியாவை கிளப்பினோம். ஸோ அவள் வந்து செம தூக்கத்தில் வந்து ரொம்ப கிராங்கியாகவே இருந்தாலா, அந்த டைமில் அப்போயே அவளுக்கு ஹேர் வந்து டைப் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான். அவள் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் அப்படியே சரி பண்ணி வந்து அந்த 2 குடும்பி போட்டுவிட்டு அவளை அப்படியே சமாதானம் பண்ணியாச்சு. சமாதானம் பண்ணினோடனே ரொம்பவே க்யூட்டாக இருந்தாள். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரியாக்கு மொட்டை அடிச்சு காது குத்தினோம்ல, அப்போ வந்து என்னுடைய சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் 2 பேருக்கும் இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ரொம்பவே இந்த அழகாக இருந்துச்சு கலரு. அதனால் அங்கே தான் வந்து ஷீபா வாங்கியிருந்தா. ஸோ அது வந்து ரியாவுக்கு போட அழகாக இருந்துச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 இயர் வச்சு போடலான்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தா ரியாவும். அவளுக்கு அழகாக பொட்டு வச்சுட்டு, அங்கே திருஷ்டிக்கு பொட்டு வைப்பாங்கள, அதுவும் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் 3 பேருமே வந்து கிளம்பிவிட்டோம் கோவிலுக்கு. கோவிலுக்கு போகலான்னு நாங்கள் எல்லாருமே கிளம்பி வெளியே வந்தோமா. எப்போவுமே வருஷம் கார்த்திகை தீபம் அப்போ மழை வரும் பார்த்திங்களா. மழைனா தூறல் மாதிரி போடும்ல. ஸோ அன்றைக்குமே மழை வந்தது. ஓகே, பைக்கில் போனால் எல்லோரும் நனைஞ்சிடும்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் கோவில். ஓகே, ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸு கோவிலுக்கு. அதுக்கப்புறம் போனால் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ப்ரீ பிளான்டாக கொடை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மழை வரும்னு தெரியும்னு சொல்லி கொடை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் கொடையை எடுத்துகிட்டு வரல. ஸோ நாங்கள் வந்து அந்த ஷெட் மாதிரி போட்டிருக்கோம் கோவிலில். ஸோ அங்கே தான் நின்றுட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி தான் தீபம் வந்து ஏற்றுவாங்க போல். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதால நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து அவ்வளோ புகை வந்தது. மழை வேறு வருது பார்த்திங்களா. மழைனா லேசாக தூறல் போட்டிருந்துச்சு. இது ஸ்டார்டிங் எரியும் போது கூட அவ்வளோ புகை வரல. இது லாஸ்ட்டு போக செம்ம புகையாக இருந்துச்சு. அந்த கோவில் ஃபுல்லாக அவ்வளோ புகையாக இருந்தது. இந்த நெருப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதில் வர சாம்பல் எல்லோரும் என்ன பண்ணுவாங்களாம், எடுத்துகிட்டு போவாங்களாம். எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க டெய்லி ஆயிலில் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து நெத்தியில் வச்சுட்டு தான் வந்து போவாங்களாம். ரொம்பவே நல்லது, தேட்டெல்லாம் கலையும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பூ வாங்கிட்டு தான் வந்தோம். பூ வாங்கிட்டு வந்துட்டு அர்ச்சனை வந்து அன்றைக்கி பண்ண முடியல. ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்ததால் அர்ச்சனை பண்ண முடியல.
அதனால் என்ன பண்ணிட்டோம், பூ வந்து சாமிக்கு அப்படியே வச்சுட்டு அங்கே இருக்கிற பிரசாதம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைனில் நின்று நான் போய் பிரசாதம் வாங்கினேன். பிரவீனுக்கு செம்ம ஷாக்கு. என்னது நீ போய் பிரசாதம் வாங்குறியா, நீ வாங்க மாட்டியே, நான் வாங்கிட்டு வந்து தான் நீ எடுத்து சாப்பிடுவே அப்படிங்கிட்டாங்க. எனக்கு ஏதோ வாங்கணும்னு தோணுச்சு, நான் வாங்கினேன். அன்றைக்கி பிரசாதம் வந்து வெள்ளை பொங்கல் இருக்குல்ல, அது வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுவும் வந்து 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து லேசாக மழை வந்து ஸ்டார்ட் ஆக அப்படியே ஆரம்பிச்சுதா. அப்படியே ஓரமாக போயிட்டு ஒரு டீ ஷாப் இருந்துச்சு, அங்கே போயிட்டு நல்லா ஜிஞ்சர் டீ வந்து குடித்தோம். மலைக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரே இது, ரியா வந்து இந்த டீ வேணும் கேட்டுகிட்டே இருந்தா. ஏன்னா நான் வந்து அவளுக்கு ஏற்கனவே டீயோடைய டேஸ்ட் வந்து அவளுக்கு பழக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவள் டீ வேணும் கேட்டுகிட்டே இருந்தாளா. அவள் அப்படியே வந்து இல்லை நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து டீ மட்டும் 2 பேரும் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரியாவை வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டதால சரி ஓகே நாங்கள் வந்து கொஞ்சமாக நனைஞ்சிட்டோம். இருந்தாலும் ஓகே போய் வெளியே போய்ட்டு திரும்ப போய் நனைஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து பைக்கில் தான் வந்து போனோம். நாங்கள் போகும்போது அவ்வளோவெல்லாம் வந்து தூரெல்லாம் போடல். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே சும்மா ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வந்து ரியாவுக்கு மெயினாக நாங்கள் போனதுக்கு காரணம் என்னென்னா, ரியாவுக்கு வந்து எங்கே ஹேர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் போனோம். ஸோ நாங்கள் போன சலூனில் வந்து ஒன்லி பாய்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்களாம். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க பண்ண மாட்டாங்களாம். அதனால் அப்படியே பார்த்துட்டு வரும்போது செம்ம மழையில் நல்லா மாட்டிருந்தால் எல்லாருமே நல்லா நனைஞ்சதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஒரே ஒரு அதுக்கு நம்மளுக்கு வழி என்ன இருக்குன்னா, ஹேர் ட்ரையர் போட்டு எல்லாருக்குமே வந்து நல்லா தலையை காய வைக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து ரியாவுக்கு ஃபுல்லாக ரியாவுமே நனைஞ்சிட்டா. இதில் என்ன ஒரு ஃபன்னுன்னா, ரியாவுக்கு நாங்கள் எந்த ஒரு ரெயின் கோட் எதுவுமே ஒரு கேப் எதுவுமே இல்லை. நாங்கள் அப்படியே சும்மா நார்மலாக போன இடத்துல செம்மையாக மழை வந்துடுச்சு. ஓகே நின்றுட்டே இருந்தால் டைம் ஆகிடும்ட்டு அப்படி நாங்கள் வந்துட்டோமா, வரையில் செம்மையாக நனைஞ்சிட்டோம். ஸோ ரியாவுக்கு வந்து ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா தலையை வந்து காய வச்சாச்சு. அவள் கையெல்லாம் செம ஜிலுன்னு இருந்துச்சு. இனிமேல் இந்த தப்பு தெரிஞ்சு பண்ணவே கூடாது அப்படின்ட்டு மட்டும் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் 2 கையும் நல்லா வந்து அந்த கையிலையுமே நான் ஹேர் ட்ரையர் போட்டு பண்ணேன்னா அந்த நல்லா ஹீட்டான காற்று வந்ததால் அவள் கையுமே வந்து நல்லா கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. எனக்கு வர பயம், ஏன்னா பசங்க கை வந்து சில்லுன்னு இருந்தால் டக்குன்னு எங்கே கோல்டுனால அப்படியே ஃபீவர் வந்துடுமோ அப்படின்ட்டுலாம் பயந்துட்டு இருந்தேன். பட் வந்து அப்படியே அந்த ஹேர் ட்ரை இருக்கிறதால ஸோ பிரவீனுமே உட்கார வச்சுட்டே அவங்க வந்து இதெல்லாம் வேண்டாம், நான் அப்படியே சும்மா ஜஸ்ட் இருந்துக்கிறேன், ரொம்ப சில்லிங்காக நல்லா இருக்கு சொன்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்களுக்குமே வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டாச்சு ஹேரெல்லாம். ஸோ இவங்களுக்குலாம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், எனக்கு யார் இருக்கான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார். அவரே வந்து எனக்கு ஹேர்லாம் அழகாக ட்ரை பண்ணி விட்டு அழகாக கூம் பண்ணி விட்டார். ஏன்னா நான் வந்து விளக்கேற்றும் போது சரியாக கூம் பண்ணாமல் இருந்தேன்னா அதனால் வந்து செம்மையாக சிக்க அடிச்சு அவரே பண்ணி விட்டார். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. பிடிச்ச லட்சம் பண்ணுறேங்க. பாய்.